தங்கம் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருவது மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இன்று ஒரே நாளில் வரலாறு காணாத வகையில் தங்கம் விலை சவரனுக்கு 9,000 கடந்துள்ளது. இனிவரும் நாள்களில் தங்கம் விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்து நகை வியாபாரிகள் வழங்கும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய சூழலில் கடந்த 2025 பார்க்கும் பொழுது ஜனவரி மாதத்தில் 65,000 என்ற நிலையில் தங்கம் விலை இருந்தது. ஆனால் 2025 முடிவில் டிசம்பர் மாத இறுதியில் 1 லட்சம் என்ற விலையை எட்டியிருந்தது. இந்த 1 லட்சம் என்ற விலையை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத இருக்கிற சூழலில் தற்போது 2026 தொடங்கி ஜனவரி ஒரு மாதங்களே ஆகியிருக்கக்கூடிய சூழலில் 1,34,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இது குறித்தான மேலும் கூடுதல் விவரங்களை தங்கம் மற்றும் வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி அவர்களும் கேட்டு அறிவோம். அதாவது தங்கத்துடைய விலை உயர்வதற்கு இப்பொழுது சமீபமாக பார்த்தீங்கன்னா தொடங்கியது வர்த்தக போர். அமெரிக்காவில் பல நாடுகள் மீது வர்த்தக போர் விதித்தது அது ஒரு காரணமாக இருந்தது. இரண்டாவதாக இப்ப பாத்தீங்கன்னா ஈரானை நோக்கி அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் சென்று கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே அமெரிக்கா வெனிசுலா மீது பெரிய அளவில் ஒரு தாக்குதல் நடத்தி அந்த அதிபரை கைது செய்தது மற்றும் கிரீன்லாந்து நாடுகள் தன்னுடைய வசம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளது போன்ற விஷயங்கள் பதட்டமான சூழ்நிலை ஏற்படுத்தியிருந்த சூழ்நிலையில் இப்பொழுது புதிதாக ஈரானுக்கு அங்க தீவிரவாதங்கள் அதிகமாக உள்ளது, அதன் மீது அடக்குமுறை செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக அதனுடைய போர்க்கப்பல்கள் சென்று கொண்டிருக்கின்றன. இது உலகளாவிய அளவில் பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டு ஈரான் மீது அமெரிக்கா போர் தொடுத்தால் பதிலடி தாக்குதல் நடத்தப்படும். இது உலக போரா கூட மாறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அதனால் பெரும்பாலான முதலீட்டாளர்கள் பெருமளவில் தங்களுடைய அந்நிய செலாவணிகளை எடுத்து, அதாவது அமெரிக்க டாலர்களை எடுத்து தங்கமாக மாற்ற தொடங்கி இருப்பதும், அதே போல பல நாடுகளில் உள்ள மத்திய வங்கிகளும் பல நாடுகளில் உள்ள அரசுடைய கருவூலங்களும் தங்களுடன் இருப்பாக உள்ள அமெரிக்க டாலர்களை தங்கமாக மாற்ற தொடங்கி இருக்கிறார்கள். காரணம், இந்த போர் தொடர்ந்தால் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியாகும். அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தால் டாலருடைய மதிப்பும் குறையும். அதனால் டாலர் கையிருப்பில் வைத்துக் கொள்ளாமல் தங்கமாக மாற்ற தொடங்கியிருப்பதுதான் சர்வதேச சந்தையில் பெரிய அளவில் தங்கம் விலை உயர்வதற்கு ஒரு காரணமாக உள்ளது. சார், குறையும் போது 100, 200 அந்த மாதிரி கம்மியாக குறையுது, அதிகரிக்கிறது மட்டும் ஆயிரக்கணக்கில் அதிகரிக்குது. அதுக்கு என்ன காரணம் சார்? அதாவது அதன் மீது முதலீடுகள், நம்பிக்கை உலக அளவிய அளவில் அடுத்த, அதாவது உலகத்துடைய உண்மையான கரன்சியாக தங்கமாக இருப்பதால் தான் அதனுடைய விலை ஏற்றம். இனியும் வரும் காலங்கள் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு தங்கத்துடைய விலை உயர்ந்து கொண்டு தான் செல்லும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. சார், தங்கத்தோட விலை இப்படி ஏறிட்டு போகும்போது வெள்ளியும் அதை விட வேகமா ஏறிட்டு போகுது சார். அதுக்கு என்ன காரணம் சார்? அதாவது தங்கம் ஒரு முதலீட்டு பொருள், வெள்ளி முதலீட்டு பொருளாகவும் அதே நேரத்தில் பல தொழில்களுக்கு அது ஒரு மூலப்பொருளாகவும் செயல்பட்டு வருகிறது. உதாரணமாக சோலார் பேனல் ஆகட்டும், அல்லது எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் ஆகட்டும், அல்லது லித்தியம் பேட்டரி போன்ற எலக்ட்ரானிக் எல்லா பொருட்களுக்கும் வெள்ளியினுடைய தேவை பெருமளவில் உயர்ந்து வருகிறது. வரும் காலங்களில் இன்னும் ஒரு விஞ்ஞான வளர்ச்சி பெரிய அளவில் ஏற்பட்டு வெள்ளியுடைய தேவை பெரிய அளவில் இன்னும் ஏற்படும். அதனால் முன்கூட்டிய வெள்ளியின் மீது முதலீடுகளாகட்டும் அல்லது பல தொழிற்சாலைகள் முன்கூட்டியே அதை வாங்கி வச்சிருக்காங்க. அதனால வெள்ளியுடைய விலை பெரிய அளவில் உயர்ந்து கொண்டு வருகிறது. இன்னும் சொல்ல போனால் தங்கத்துடைய முதலீடு, வெள்ளியினுடைய முதலீடு என்று இரண்டையும் நம்ம கணித்து பார்த்தால் வெள்ளியினுடைய முதலீடு அதிகமான லாபத்தை தரக்கூடிய, தங்கத்தையும் தாண்டி அதிகமான லாபத்தை தரும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரி, இப்போ தங்கம் மற்றும் வெள்ளி வாங்குறதுக்கு இது சரியான டைமா, இல்ல இதுக்கப்புறம் விலை குறையுமா ஏறுமா, எப்ப சார் வாங்கலாம்? இல்ல, தங்கம் அல்லது வெள்ளி இரண்டும் விலை குறைவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏனென்றால் இரண்டும் ஒரு பெரிய அளவில் முதலீடுகள் கொண்டிருக்கின்றன. அந்த முதலீடுகள் மீண்டும் தங்கம், அந்த ஏற்கனவே செய்யப்பட்ட முதலீடுகளுடைய தங்கம் மீண்டும் சந்தைக்கு வராது என்ற ஒரு கருத்து உள்ளதால் விலை குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதே போல வெள்ளியினுடைய தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுதான் வருகிறது. அதாவது ஒரு மூலதன பொருளாக இல்லாமல் ஒரு மூலப்பொருளாகவும் செயல்பட்டு வருவது வெள்ளி. அதனால் வெள்ளியுடைய விலை பெரிய அளவில் வரும். அதனால் இரண்டும் விலை குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இருக்கிறவங்க, ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிறவங்கள, நம்மளுக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய சோர்ஸா, நம்ம மூலதனங்கிறது நம்மளுக்கு தங்கம் தான் வருது. குடும்பத்தில் ஏதோ ஒண்ணுன்னா நம்ம போய் ஒரு அடகு வைக்கிறோம், அன்னைய டேட்ல நம்மளுக்கு என்ன இது இருக்குதோ அதை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிறோம். எல்லாருமே ஒரு நல்ல மனநிலைமைக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சார். தங்கத்தை நம்ம அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால தான் அது இப்ப பெரிய ஹைல இருக்கு. இப்ப ஃபாரினர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா
அதை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. நம்ம போடுற ஒரு தோடு கூட அவங்க கழுத்துல போட்டிருக்க மாட்டாங்க. அது மாதிரி நம்ம அதுக்கு மதிப்பளிக்காம போயிட்டோம்னா அதோட இது எல்லாமே கார்ப்பரேட்டோட இதுதான் இருக்கும். மதிப்பளிக்க அவங்க வந்து மேல போறவங்க மேல போயிட்டு இருக்காங்க. ஆனா கீழே இருக்கிறோம் அடிமை வர்க்கத்துல இருக்கிறவங்க அதே மாதிரி தான் இருக்காங்க. நம்ம அதை வந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னோம்னா நம்ம முன்னேறிடுவோம் சார். இன்னைக்கு நம்மளோட இந்தியன் கல்ச்சர்ல மெயினா குறிப்பா சொல்ல போனோம்னா நம்ம திருமணங்கள்ல தங்கம் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறப்போ ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க நடுத்தர நிலையில இருக்கிற குடும்பங்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய சவால். அதை வந்து அவங்க மீட் ஓவர் பண்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. எல்லாருமே வந்து ஒரு பெண் பிள்ளைய பெற்ற எந்த தாய் தகப்பனா இருந்தாலும் ஒரு லெவலுக்கு நம்ம ஒரு நகையை போட்டு நல்ல ஒரு கௌரவமா மேரேஜ் பண்ணி கொடுத்து அவங்க வாழ்க்கையை சிறப்பா அமைக்கணும்னு தான் நினைப்போம். ஒரு மகளை மேரேஜ் பண்ணி கொடுக்கறதோட அந்த இலக்கு முடியாது. இப்ப நிறைய ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து தங்கம் வந்து பிரசன்ட் பண்ணலாம், இப்ப ரிலேஷன் சர்க்கிள பிரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க, ஏற்கனவே செஞ்சு இருப்பாங்க. பட் அவங்க பண்ண காலகட்டத்தில் ஒரு ரேட் இருக்கும். இப்ப நம்ம வந்து 1.5 lakhs வச்சு அதை வந்து நம்ம பண்ண முடியாது. சோ அதனால இப்ப நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, கேஷா கொடுத்துடலாம், நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். இந்த நிலையை மாத்தணும்.